அதை செய்கிற உன் வேலையை செய்கிறத பார்த்து ஆச்சரியப்படண மக்கள். ஏன்னா அவ்வளோ அருமையாக செய்யணும். நீ அதை கடவுளுக்காக செய்கிறதா செய்யணும், கடவுள் கொடுத்த வேலையை எண்ணி செய்யணும், கடவுளுடைய அழைப்பா எண்ணி செய்யணும். அப்படி செய்யும்போது நீ மகிமைப்படுறது இல்லை, அதோடு நிற்காது, கடவுள் மகிமைப்படுவார். அதனால தான் கடவுள் நம்ம பேர் பெருசாகணும்னு விரும்புகிறார். ஏன்னா நம்ம பேர் பெருசாகும் போது அதோடு நிற்க போகிறதில்ல. நம்ம ஏற்படுத்தி வைத்த ஆண்டவர், நம்ம அழைத்த ஆண்டவர், நமக்கு திறமையை கொடுத்த ஆண்டவர், ஆற்றலை கொடுத்த ஆண்டவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை, அவர் நம்மை காட்டிலும் ரொம்ப பெரியவர், அற்புதமானவர் என்றதை ஜனங்க பார்க்க முடியும். இல்லையா? இருக்கிறீங்களா? அப்போ இன்னொருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணான்றதுனால நம்ம நொறுங்கிறது இல்லை. ஏன் நொறுங்கிறது இல்லை? தான் உள்ளம் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ன்றதுனால நிறைஞ்சிருக்குதே, அவர் என் கூட இருக்கிறார்ன்றதுனால நிறைஞ்சிருக்குதே, என்ன எவ்வளோ நேசிக்கிறார்ன்றது என் உள்ளத்தை நிரப்பி இருக்குதே. ஏன் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆட்ட முடியாதுன்ற ஒரு இது வந்துடுது, உறுதி உள்ளத்தில் வந்துடுது, ஒரு சமாதானம் வந்துடுது. எவனும் அழிக்க முடியாது, எவனும் கெடுக்க முடியாது, ஒன்றுமில்லாமல் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிச்சயம் உள்ள வந்துடுது. ஏன்? நான் ஏதோ பெரியவன்றதுனால அல்ல, அவர் பெரியவர், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னோடு பயணிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ரெண்டாவது, நாம மற்றவர்களை குறை சொல்லும் போது மற்றவர்களை நொறுக்க மாட்டோம். இந்த நல்ல இருதயம் இருந்தா, சேவை செய்கிற இருதயம் இருந்தா, இல்லையா? அதுதான் ரெண்டாவது குவாலிட்டி. மற்றவர்களுடைய குறையை நாம் சுட்டி காட்டும் போது அவர்களை நல்லாக்கிறதுக்காக தான் நாம் சுட்டி காட்டுறோம், அவங்கள மட்டும் தட்டுறதுக்காக அல்ல. ஏதாவது கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க நல்ல மெய்யான கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ளன்னு அர்த்தம், அறிவு இல்லாமல் நடந்து கொள்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களும் இந்த உலகத்தார் மாதிரியே மற்றவங்களை எப்படி மட்டம் தட்டலாம், மற்றவங்களை எப்படி தலையிலே போடலாம், ஒன்றும் இல்லைன்னு அவங்கள காமிச்சிட்டா இவங்களுக்கு ஒரு பெருமை, அப்படி பேசுகிறாங்க. நம்ம அப்படி பேசுகிறது இல்லையே. நம்ம எப்படி பேசுகிறோம்? ஒருத்தருடைய குறையை சொல்லும்போது கூட ஒரு காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறோம். அதனால் அவர்கள் நொறுங்கி போயிடக்கூடாது, சோர்வடைந்துடக்கூடாது, புண்பற்றக்கூடாது. அவர்கள் இன்னும் நல்லா வரணும், இருக்கிறத காட்டில் இன்னும் நல்லா வரணுங்கிற விதத்தில் தான் அவங்களுக்கு சொல்கிறோம், இல்லைங்களா? அவர்களை நொறுக்கிறது இல்லை நம்முடைய சித்தம், கடவுளுடைய சித்தமும் அது இல்லை. அவர்களை கட்டி எழுப்ப நாம் விரும்புகிறோம், இல்லையா? அதனால தான் போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, சாயந்தரம் சர்வீஸில் சொன்னான்னு தெரியல, காலையில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இது இப்போ இசைந்து, அதாவது புருஷனானவன் தன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான்றது உடன்படிக்கையின் மூலமாக, அதில் கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக 2 பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்ற அளவுக்கு